வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல் நாள் எல்லாரும் போட்டிருப்பாங்க, பட் செகண்ட் டே முதல் நாள் வந்து அஜித்துடைய ரசிகர்கள் அந்த வைபோட பார்த்து எல்லாருக்கும் அந்த வைப்பை கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் டே உடைய சினிமாவுடைய தியேட்டருடைய ரெஸ்பான்ஸ், அங்கே இருக்கக்கூடியவங்களது எப்படி இருந்தது, அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இந்த வருஷமே வந்து 2வது படமா அஜித் குமார் அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து அப்டேட்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஜான் முடிச்சு அந்த ஃபெப்ரவரி ஒரு படம், மறுபடியும் இப்போ வந்து ஏப்ரல்ல ஒரு படம் போது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு கொண்டாட்டத்துல தான் வந்து அஜித் ரசிகர்கள் இருக்கிறாங்க. நாதிக் ரவிச்சந்திரன் அவருடைய டைரக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கை கொடுத்த படம் அவருடைய டைரக்ஷன்ல மார்க் ஆண்டனி. அதுக்கப்புறமா இப்ப பெரிய ஒரு ஸ்டாரோட அவர் கை கொடுத்துருக்கிறாருன்னா அஜித் அவர்களோட தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு காம்போ ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருந்தது? ஏன்னா மார்க் ஆண்டனி படத்தை பார்த்த போது ஒரு எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்திருக்கும். அதுல இருக்கக்கூடிய டைம் டிராவல் அதெல்லாம் இருந்தது. அதே போல அஜித் அவர்களுடைய ப்ரீவியஸ் ரிலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மகிழ் திருமேனியோடைய டைரக்ஷன்ல வந்தது. அது ஒரு மாதிரி ஸ்லோ மூவிங்ல இருந்தது. அஜித்துக்கான ஒரு வேர்ஷன் இல்லை, அவருடைய படம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மாசே இல்லாம ரொம்ப யதார்த்தமா நார்மலா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இது ரெண்டுத்தையும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஏன்னா சீன் பை சீன் மாஸ் தாங்க. வரக்கூடிய வெறும் ஓப்பனிங் அப்படி சீன் தான் வந்து மாசா இருக்கணும் எதிர்பார்த்தா, ஒரு கட் பண்ணி அடுத்த சீன் வராரா அந்த சீனும் மாசா தான் இருக்குது. வேற ஒரு சீன் வராரா அந்த சீன் மாசா இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் முடிச்சுட்டு ஓப்பனிங் வரக்கூடியது மாஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு காட்சியும் அமைச்சிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன். நாதிக் ரவிச்சந்திரன் வந்து ஒரு ஃபேன் பாயா பண்ணியிருக்கிறாரு. ஓகே. அண்ட் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கதை ஒண்ணுமே இல்லைங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஸ்வாசம் வந்து ஒரு ஊருக்குள்ள இருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு பாம்பேக்கு வந்திருப்பாங்க. அதுலயும் அதே தான். அவங்களுடைய மனைவி வந்து இவருக்கிட்ட இருக்கக்கூடிய அடிதடியை பார்த்து லவ் பண்ணி இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் போது குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்துட போது இவர் ஆளுக்காக கோச்சிக்கிட்டு அவங்களுடைய பொண்ணோட போய் உட்காந்துருவாங்க. மறுபடியும் இவர் போகும்போது மறுபடியும் இவர் வந்ததுனால தானோ அப்படின்னு நினைச்சா பார்த்தா அவங்க சைட்ல தான் தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். அதே இதுல கொஞ்சம் உல்டாவா நேஷனல் லெவல் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல காட்டியிருக்கிறாங்க. இந்தியால இருந்து மும்பைல இருந்து அதுக்கப்புறமா ஸ்பெயின் அப்படின்னு போயிருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அந்த கேரக்டர்ஸ்னுடைய டெப்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. இந்த படத்துல வந்து கேமியோ அப்பியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் செகண்ட் டே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த அஜித் படங்கள் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ற விதத்தில் வச்சிருக்காங்க. எஸ், ஓப்பனிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த கனெக்ஷனை வந்து சொல்ற விதத்துல ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து தீனா வந்து ஒரு விதத்துல பார்த்துருப்போம். அதுவே பில்லானும் போது வேற விதமா இருக்கும். தீனால அவர் ஒரு கேங்ஸ்டரா அது லீட் பண்ணக்கூடியது கூட கிடையாது. அண்ணன் என்ன சொல்றாங்களோ அது பண்ணக்கூடியது. அதுவே பில்லா அப்படி கிடையாது. இன்டர்நேஷனல் டான் அவரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கட்டும், இல்ல இதுல எல்லாம் வந்து வேற விதமான ஒரு ரவுடிசம் வந்து காட்டியிருப்பாரு. ரெட் படமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல்ல கனெக்ட் பண்றாங்கன்னா அது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த 90s அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு ரிலேட் பண்ண முடியும். ஏன்னா இதுல கேமியோ அப்பியரன்ஸ்ல வரவங்களுடைய பாடலா இருக்கட்டும், அந்த சீனுடைய டயலாக்கா இருக்கட்டும், எல்லாமே. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இப்ப ரீசெண்ட் டேஸ்ல அஜித் ஃபேனா இருக்கக்கூடியவங்க, படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவருடைய ப்ரீவியஸ் படம் பார்க்காதவங்களுக்கு ரொம்பவே என்னது இது ஜம்ப் டு ஜம்ப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. அதுவே பழைய படத்தை பார்த்து அவருடைய சைல்ட்ஹுட்ல இருந்து அவங்க வந்து அஜித்துடைய ரசிகர்களா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இந்த டயலாக் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மொத்தத்துல சொல்லணும்னா இப்ப நம்ம யூடியூப்ல நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் இந்த பரிதாபங்களா இருக்கட்டும், நக்லட்ஸா இருக்கட்டும், அவங்களுடையது ஒரு 10 minutes அப்படி ஒரு வீடியோ வரும் பாத்தீங்களா, அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் சொல்லியிருப்பாங்க. எனக்கு த்ரூ அவுட் த மூவி அப்படிதாங்க இருந்தது. 10 நிமிஷத்தை வந்து கண்டென்ட்ங்களை எடுத்து மொத்தமா ஒரு படத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அவர் மாசா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் வராங்க, அவர் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அதுக்கான டெப்த்தை வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. அது எமோஷனலா இருக்கட்டும், எதுவுமே நம்மளோட கனெக்ட் ஆகவே இல்லை. படத்தினுடைய
டாப் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த படத்துல இல்லாம காமனாவே ஏன் தான் ஜாக்கி ஷெராஃபை எப்பவுமே தமிழ் சினிமால இப்படி காட்டுறாங்கன்றது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவர் ஜெயிலர்லயும் வந்து மத்த 2 பேரும் மாசா காட்டியிருப்பாங்க, இவரை கொஞ்சம் இதுவாக தான் காட்டியிருப்பாங்க. ஓகே, மேபி அவர் வந்து கைதியா இருக்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக எடுத்துக்கலாம். பிகில் படத்துலயும் அவர் வந்து பட் வில்லனா இருந்தாலும் அது ஒரு விதமான ஒரு வில்லனா அப்படி இருந்திருப்பாரு. அவருக்கான இன்னும் ஒரு கரெக்டான அந்த மாதிரியான ஒரு வாவ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து இன்னும் தமிழ் சினிமாவில் அவருக்கு அமையலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா மறுபடியும் பாருங்க, இப்போ இந்த படத்துலயும் அவரை வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு டம்மியா தான் காட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு எதுக்கு ஜாக்கி ஷெராஃப், வேற யாராவது காட்டியிருக்கலாமே. திடீர்னு பார்த்தா டாங்லின்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா வீக்குன்றாங்க. இவங்களோடலாம் வந்து அஜித்தை கனெக்ட் பண்ணி அது ஒரு நல்லா தான் இருந்தது. ஒரு பக்கம் அது அஜித் ரசிகர்கள் கண்டிப்பா ரசிப்பாங்க. ஒரு காமன் ஆடியன்ஸா பாக்குறவங்களுக்கு அந்த கனெக்ட் எப்படி கொடுப்பீங்க? ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்கக்கூடிய படம் வெறும் அஜித் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்றது தெரியுது. அண்ட் அதை விட இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் உண்மையாலே சோ டேலண்டடான ஒரு மியூசிஷியன். அவருடைய இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வீரதீர சூரன் படத்தினுடைய மியூசிக் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாட்டா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இந்த படத்துலயும் நல்ல பிஜிஎம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஒரு டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர் கிட்ட இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் வந்து வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படங்களுடைய பாடல்களையே ஒரு படத்துல ஒரு பாட்டு வந்தா ஓகே. இப்போ வந்து விக்ரம் படத்துல வந்து பாத்தீங்கன்னா வத்திக்குச்சி பத்திக்குச்சி அந்த ஒரு பாட்டு தான் த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அதுவே மாஸ்டர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கில்லியில வரக்கூடிய ஹாம்துஜ் அது வந்து காட்டியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் லியோ படத்துல வந்து உங்களுக்கு 2 பாட்டு தான் வரும். ஸோ ஓகே, அந்த மாதிரி ஒரு பாட்டு 2 பாட்டுனா கூட பரவாயில்ல. ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஆண்டனில கூட அந்த பஞ்சு மிட்டாய் அந்த பாட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்துல த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து எல்லாமே பழைய பாட்டி எடுத்து போட்டீங்கன்னா அப்ப இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வேலையா இல்லாம பண்ணிட்டீங்களா? அப்கோர்ஸ் இவருடைய மியூசிக்லயே வந்த விடிகள் பாட்டு கூட ஓகே, அஜித் அண்ட் த்ரிஷா அவங்களுடைய காம்போல அதுக்கு அந்த பாட்டு வந்து ஓகேன்னு சொல்லலாம். எல்லாமே இப்படியே காட்டிட்டீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்தது. அவர்கிட்ட இன்னும் நல்லாவே வேலை வாங்கியிருக்கலாமேன்னு. அதே போல மற்ற பாடல்கள், படத்தினுடைய பாடல்கள், ஆக்சுவல் சாங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டு பி ஃப்ராங்க் ஒரு பாட்டு ஓகே, இன்னொரு பாட்டு இன்னும் மனசுல நிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. எல்லாமே ஒரே மாஸ் சீனா இருந்ததுன்னா, படத்துல ஏதாவது ஒரு சீன் மாசா வந்தா நல்லா இருக்கும். எல்லா சீனும் மாசா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் த்ரிஷாவுக்கு பதில் வேற யாரும் நடிக்க வச்சிருக்கலாம். அவங்க அழுகுறாங்க, எமோட் பண்றாங்க, என்னென்னோ பண்றாங்க, ஒண்ணுமே சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்லை. அண்ட் படத்துல வந்து சன்னா நடிச்ச அந்த கேரக்டர் உண்மையாலே, ஏன்னா ஆல்ரெடி வரும் பாத்தீங்களா லூசிஃபயர்லயும் வந்து சின்ன வயசு பிருத்திவிராஜ் நடிப்பு, அது உண்மையாலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதாவது எல்லாத்தையும் ஹோல் ஷோவை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறவங்கன்னா அஃப்கோர்ஸ் அஜித் தான். அதுக்கு அடுத்தபடியா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். ஏன்னா ஒன்றும் இல்லாமல் 2 அர்ஜுன் தாஸா வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதுலேயும் வந்து கச்சக்கா புச்கான்ற மாதிரி எதுக்கு தேவையில்லாத இந்த வேரியேஷன் அப்படின்றது மாதிரிதான் இருந்தது. மொத்தத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் நீங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு படத்தை எடுங்க. வெறும் ஒரு சில பர்டிகுலரானவங்களை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அஜித் ஃபேன்ஸே கூட நீங்க இதுல வந்து 90s கிட்ஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. மத்த அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து பர்தாவ நிலையில தான் விட்டுட்டீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பிரசன்னா இந்த கதையை எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு இதுல வந்து ஒரு வெயிட்டேஜ் கூட இல்லை. அது துப்பறிவாளன்ல நடிச்சிருப்பாரு, அவரோட வந்து கூடவே டிராவல் பண்ணுவாரு, அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. இதுல அப்படி அவரு தான் வந்து தனிப்பட்ட முறையில தெரியற மாதிரி பிரசன்னாவுக்கு பெரிய அளவுல இல்லை. சுனிலுக்கும் தான். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டர். அவங்க இன்னும் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அண்ட் அது இல்லாம பிரபு அஃப்கோர்ஸ் என்ன சொல் மாப்பிள்ளை படம், அதனால நம்ம நடிப்போமேன்ற மாதிரி நடிச்சிருக்கிறாரு. ஓவராலா படத்தை சொல்லணும்னா அஜித் ரசிகர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துவீங்க, அது எனக்கு தெரியும். அதை தவிர்த்து மற்றவங்க இந்த இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க போய் பார்க்கணுமா வேணாமான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே போல ஒரு ஷோ டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் உட்கார வச்சுதான் ஷோவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு விளம்பரம்லாம் போடு. ஏன்னா படத்தினுடைய டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துல அப்படின்னு சொல்லணும்னா, லாஸ்டா அவங்க வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட் BTS காட்டினாங்க பார்த்தீங்களா, உண்மையாலே அதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனிவே அஜித் ரசிகர்கள் நீங்க கொண்டாடுங்க, மற்ற சினிமா ரசிகர்கள் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பத்தி சொன்னேன். படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் உண்மையில அவருடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது, அபிநந்தன். அண்ட் ஏன்னா அவர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் த்ரூ அவுட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா வேலுக்குட்டி அவருடைய எடிட்டும் வந்து
எஸ், ஏன்னா இது எல்லாமே 10 மினிட்ஸ் வீடியோன்ற ஃபீல் போது அதுக்கான கரெக்டான வேலையை தான் பார்த்துருக்கிறாரு. இதுக்கு மேல எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. ஸோ குட் பேட் அக்லி படத்தினுடைய டைட்டில் மாதிரியே தான் படமும் இருந்ததுன்னு சொல்லணும். எனிவே இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோடைய ரசிகர்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஹாப்பினஸை இன்டர்வல் பிளாக்ல கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி ஓப்பனிங்கான அந்த சீனும் அண்ட் அஜித் வந்து மாசா காட்டினதுல எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா கதையோட காட்டி இருந்தீங்கன்னா இன்னும் நாங்க சந்தோஷப்பட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.